மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பி வரான். மணி இப்போ 3:30 ஆயிடுச்சு. என்ன கேட்க வர? என்ன முடிச்சிட்டோம். இவரும் முடிச்சிட்டோம். பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்கிறேன். மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தி தம்மை பற்றி தவறான மதிப்பீடு செய்தவர்கள் எல்லாம் விக்கித்து போகும்படி விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு கொள்கை திருவிழாவாக நடத்தி காட்டினார் நமது தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசியல் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிப்பார்கள். ஏனென்றால் அதுவரை மக்கள் செல்வாக்கு இருந்தவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கவில்லை, கொள்கை புரிதல், கொள்கை ஆளுமை இருந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கவில்லை. அந்த சூழலில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இந்த மண்ணோட அரசியலை, இந்த மண்ணோடு கொள்கையை பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கூறமாட்டோம். பல நல்ல திட்டங்கள் இருந்ததுண்டு, பல நல்ல திட்டங்கள் அவர்கள் வகுத்தார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல பொதுவா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பேரவைத் தலைவர், எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லலன்னு அவரே அப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைதியா இருக்குது இல்ல? ஆனா அதிமுக அமைதியா இருக்குது இல்லன்னு நீங்க நாங்க எந்த கட்சி பேரை ஏதாவது சொன்னோமா? உட்காருங்க. நமக்கு முடிக்கல, இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க இதை சுமூகமாக எப்படி முடிவு, உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூறுவதைப் போல அவர் அந்த வார்த்தையை அங்கே இடம்பெறவில்லை. அப்படி வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கொள்ளும். மாண்புமிகு சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சங்கம் தென்னர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கடந்த ஆட்சியாளர் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொருத்தர் அதை பற்றி சொல்லவில்லை என்பது அவர்களுடைய காரியம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தக்கூடிய நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். நான் வேண்டுமானால் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நீக்கலாம். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். கடந்த ஆட்சியாளர்களாலே நாங்கள் இருக்கிற போது எங்கள் ஆட்சியிலே நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். எனவேதான் அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அந்த முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். பேரவை தலைவர் அவர்களே, உங்கள்
உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் யாரையும் இது பொதுவா சொல்றது, இந்த கருத்தை நீக்க முடியாது. பொதுவா சொல்றது கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இது பொதுவா சொல்ற கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியே ஓட்டுக்கு பணம் என்ற மோசமான நடைமுறைதான். இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் பேசுங்க. பொதுவா சொல்ற கருத்து நீங்க இருங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் எங்கள் முதல்வர் சொல்வதற்கு காரணம், நாங்கள் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்ற முடிவில் நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் கட்சி துவங்குவதற்கு முன்னரே மிக உறுதியாக இருந்தார். நல்ல அரசியலுக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக நிற்பார்கள் என்று எங்கள் தலைவர் மனப்பூர்வமாக நம்பினார். அதன்படி துணிச்சலாக நிகழ்த்தியும் காட்டினார். இதற்கு பெயர்தான் the courage of conviction என்று சொல்வார்கள். நீங்க இவ்வளவு வேகப்படுத்த இல்ல இருங்க. நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் விரிவா உட்காருங்க. பாருங்க, உட்காருங்க. மார்க்கண்டேயன் சார், உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உட்காருங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் என்று சொன்ன போது அவைக்குள் நான் நீக்கினேன். இருங்க நீங்க இருங்க. மானிய கோரிக்கை தான் அமைச்சர். இருங்க. மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பதிலுரையில் நீங்க என்ன எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பணம் கொடுத்தாருன்னு அவர் அங்க கேட்குறீங்களா? அவரை என்ன கேட்குறீங்க? இங்க அமைதியா இருங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. நீங்க உங்களை பார்த்து கேட்கறது உங்களை கேட்கற மாதிரி எனக்கு வேண்டாம். உட்காருங்க. அவரை முடிச்சிட்டுமே பேசு. மாநில உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். ஒரு நிமிஷம், அடுத்தது விடுறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்கிறத பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது நாங்கள் திறமையானவங்க நீங்கள் உங்களை பாராட்டிக்கிங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்க அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல்னு எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படி தான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்லி உங்களுடைய ரூலிங் ஒன்று. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறான்னு சொன்னால், திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்டு கலைஞரை சொல்கிறாரா? யாரும் சொல்றாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள்.
இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கோம்னு சொன்னா திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் வந்து கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரும் சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலி கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை தான் உடனே அசம்பிளி நாம் நடத்த முடியாது. தலவாய் சுந்தரம் பேசுறது உட்காருங்க, வரிசைப்படி கொடுக்குறேன், உட்காருங்க உட்காருங்க. முடிச்சிருக்கேன். தலவாய் சுந்தரம், தலவாய் சுந்தரம் பேசுறீங்க, கொடுக்குறேங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக நான் முடிச்சிருந்தேன். உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. பேசுங்க மாண்புமிகு OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால மனசுல இருக்கு சொன்னார்கள். இதுவே அவர்களுடைய கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கிறார். வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை, அறவே இல்லை, இல்லை. உட்காருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஏங்க நீங்க பேசி உட்காருங்க, சொல்லிட்டாருல, உட்காருங்க. கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உட்காருங்க. அது உட்காருங்க, நீங்க கருத்தை சொல்லிட்டீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டோம், அவங்க சொல்லிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது, அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம், நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை வந்து தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அதானே அவர் எப்படி கேட்டாரு, உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, அதனால அதுக்கு நான் பதில் சொன்னேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிவு சொல்றேன், முடிவு சொல்றேன், உட்காருங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர், இல்லைங்க இது பில்ல, இது குறித்து நீங்கள் வந்து முந்தைய 50 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் என்பதில் இருந்து ஊழல் என்று கடைசியாக திரு OS மணியன் பேசிய வரைக்கும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இதை பற்றி பேசுங்க, நீங்கள் மானிய கோரிக்கை மீது பேசுங்க, எல்லாம் பேசி உட்காருங்க. இல்லை உட்காருங்க. நீங்கள் இங்கே பாருங்க, மாண்புமிகு எல்லாம் அவங்க என்ன பொதுவாகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை பொதுவாக இதை பற்றி ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும் என்பதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதிக அக்கறையாக இருப்பது இங்கு இந்த மாமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டு ஊடகங்கள் பெரிதாக தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் அவையில் பேசுகிற போது 2 முறை 3 முறை 4 முறை என்று 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தகுந்த ஆதாரங்களை கையில் வைத்துக்கொண்டு பேசுவது, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சு காலையில் கொஞ்சம் சில ஆதாரங்களை காட்டினது, அதையெல்லாம் முன்கூட்டியே
அப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் முன்கூட்டியே என்னிடம் தெரிவித்து விட்டு சார் இப்போது பொதுவாக பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். என்று இன்னொன்று ஒரு முக்கியமான மானிய கோரிக்கையில் சில முக்கியமான விவரங்களை எல்லாம் ரொம்ப அழகுபட வரிசைப்படி தெரிந்து கொண்டே வந்தீர். உருக்கமான உங்கள் பேச்சு ரொம்ப உன்னிப்பாக எல்லோரும் கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விவாதங்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் மானிய கோரிக்கையின் மீது உங்களை பேசுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் கூறிய அனைத்தும் இருங்க. இனி வருகாலங்களில் இந்த தலைப்பில் பேசினாலும் சரி, எந்த தலைப்பிலிருந்து பேசினாலும் சரி, ஊழல் என்கின்ற வார்த்தைக்கு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் நீங்கள் பேசாதீங்க.